الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم وقال سيدنا وحبيبنا ونبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை போற்றி அவனை புகழ்ந்தவனாக அவனுடைய வற்றா கருணையும் கிருபையும் நம்முடைய தாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள் முர்சல்கள் நாதாக்கள் சுவாலிஹீன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் இந்த பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா இறைநேச செல்வர்கள் முஃமின்கள் முஃமினாத்துகள் உலகில் வாழ் இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு பிபிஏ ஆட்டேரி தங்கள் உஸ்தாத் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை மாணவ மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய ஹாதியா அரபிக் கல்லூரியினுடைய 7வது ஆண்டு விழாவும் 4வது பட்டமளிப்பு விழா இப்போது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பொருதி கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் அவனுடைய நல்லடியார்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க அல்பாலிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் இந்த தூய தீன் அடிப்படையில் வாழ்ந்து இந்த தீனுக்காக வேண்டி நம்மால் முடிந்த ஏதெல்லாம் ஒத்துழைப்புகள் இருக்கிறதோ உதவிகள் இருக்கிறதோ அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த சமூகத்திற்கும் செய்து நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு இடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறக்கச் சொன்னவர்களாக ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்கி தருவானாக. குறிப்பாக இந்த ஸ்தாபனத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், உதவி செய்தவர்கள், நம்முடைய கண்காணா தூரத்தில் இருந்தும் நம்முடைய இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதனுடைய வார்த்தையாலும் சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் எல்லா முறையிலும் ஆக்கமாக ஊக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய நல்லவர்களான எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நம்முடைய எல்லா ஹலாலான தேவைகளெல்லாம் நிறைவேற்றி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஆயுளிலும் உடமையிலும் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் மரணம் அடைந்தவர்களுக்கு அல்லாஹும் மகஃபிரத்தும் ஜன்னத்தும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மானவீய ஷஃபாஅத்திற்கு உரித்தானவர்களாக, மானவீன மஹப்பத்திற்கு உரித்தானவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தானவர்களாக அல்லாஹ் அவர்களை நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த வையகத்தில் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் ரப்புல் ஆலமீன் 2 படைப்புகளை சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா, நிச்சயமாக ஒரு ஆணில் இருந்து ஒரு பெண்ணில் இருந்து தான் உங்களை நான் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதில் யாருக்கும் தர்க்கம் இல்லை, டார்வின் சித்தாந்தம் அல்ல. இஸ்லாமிய கொள்கை முறைப்படி ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்தும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் அல்லாஹ் இந்த மனித உற்பத்தியினுடைய ஆரம்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயிலா, நீங்கள் பல கோத்திரங்களாக பல வகையான கிளைகளாக
உங்களை நான் ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இது எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. மனிதர்களாக பிறந்தவர்கள் புனிதர்களாக மாறுவது எப்போது என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான விடையை சொல்லுகிறான். அதற்கான பதிலை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலிருந்து சிறந்தவர்கள் யார் என்றால் இறை எச்சத்தோடு தங்கள் உஸ்தாத் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. பல்வேறு தீனுடைய தாவத்தில் சிறப்பான முறையில் பல பதிற்றாண்டுகள் தன்னுடைய எல்லா வகையிலும் தீனுடைய தாவத்திற்காக வேண்டி ஒத்துழைத்தவர்கள், அதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய ஆயுளிலும் அவர்களுடைய வருகையிலும் எல்லாம் அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்வானாக. அவர்கள் வருகையின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கெல்லாம் பெரிய பரக்கத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலிருந்து சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் இறையச்சத்தோடு பேணிக்கும் அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை யார் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு சம்பவத்தை நாம் சொல்லுவது கால சிறந்ததாக இருக்கும். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்லுகிறார்கள், உங்களை நான் யமனுக்கு கவர்னராக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அதற்காக வேண்டிய ஆயத்தமாகிறார்கள். அவர்கள் செல்ல தயாராக இருக்கிறார்கள். இமாம் அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு தன் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் பயணத்திற்கு ஆயத்தமான போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லையில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமரச் செய்து வாகனத்தில் அமரச் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய கயிற்றை பிடித்து எல்லையில் வருகிறார்கள். அந்த எல்லையில் வருகிற போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தில் பார்க்கும்போது மிகவும் பெரிய வேதனை, மிகவும் சங்கடம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இனி நின்று தொழுவது என்பது சாத்தியமல்ல. நான் இப்போது ஒரு நாட்டினுடைய தலைவராக, ஒரு நாட்டினுடைய அமீராக, ஒரு தீனுடைய தஅவத்தினுடைய பணிக்காக அனுப்பப்பட இருக்கிறேன். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனைக்கு சந்தோஷமான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு உரித்தான ஒரு பலவரனை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்ன அவுலா பில் முஃமினீன் அல் முத்தகூன், நிச்சயமாக நாளை சோனத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அவனுடைய சோனத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான். நிச்சயமாக அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்று இருக்கக்கூடியவர்கள், நேசித்தவர்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி விட்டுவிட்டு அவர்கள் செல்லக்கூடியவர்கள், ஹிஜ்ரத் மேற்கொள்ளக்கூடியவர்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் எத்தகைய முறையிலும் எந்த விதமான அழிவும் இல்லாத நிரந்தரமான அல்லாஹ்வுடைய நிஅமத்து அந்த சொர்க்கத்தில் வைத்து நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான். எனவே நிச்சயமாக சொர்க்கம் கொண்டு சுப செய்தி கூறப்பட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக நாளை சூரத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் அல் முத்தகூன், இறையச்சம் உள்ளவர்கள் என்று தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான நல்லவர்கள், நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவலை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வையகத்தில் நாம் வாழுகிற போது நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அற்பமான காலம்தான். இந்த வாழக்கூடிய இந்த காலத்தில் நம்மால் முடியக்கூடிய ஏதெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதோ, அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான ஏதெல்லாம் காரியங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்களில், குறிப்பாக மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் அதற்கு ஒரு ஊக்கமாக நாம் நின்று அதற்காக வேண்டி நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். 56 வருடங்களாகிவிட்டது கேரளா முஸ்லிம் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டு. அன்றைக்கு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இங்கே பக்கத்தில் இருந்த பாப்புட்டி ஹாஜி, கனிமிகு நம்முடைய ரஃபீக் சாஹிப் முகமது ஹாஜி அவர்களுடைய தகப்பனார் அகமது ஹாஜி, அதுபோன்று இருக்கக்கூடிய குஞ்சுமோன் ஹாஜி, அதுபோல் நம்முடைய மூசா கானை தகப்பனார், அப்படி நமக்கு பேர் தெரிந்த சிலர், ஏதாக இருந்தாலும் இத்தகைய நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
ஒரு திண்ணையில் அமர்ந்து அவர்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அவர்களுடைய விஷயங்களில் வேதனை உற்றவர்களாக, கவலை உற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஏதோ முடிந்த அளவு. ஆனால் இந்த உம்மத்தில் ஒன்றுமே அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே அறியாமை நீக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்தனை செய்து அந்த சிந்தனையின் அடிப்படையில் உதயமானதுதான் KMA என்று சொல்லக்கூடிய கேரளா முஸ்லிம் அசோசியேஷன். அன்றைக்கு ஆரம்பித்தது பல கஷ்டங்கள், பல சிரமங்கள், ரொம்ப உணவுக்கும் கூட சிரமமான ஒரு சூழல் இருந்தும் கூட அவர்கள் அந்த இடத்தை வாங்கி அவர்கள் வக்குப்பு செய்து இன்று பல நூற்றுக்கணக்கான அல்ல பல ஆயிரக்கணக்கான மாணவர்களும் மாணவிகளும் இந்த சமூகத்தில் அவர்கள் படித்து சென்றிருக்கிறார்கள். ஆலிம்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள், எங்களை போன்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று நிறைய அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழக்கூடிய எத்தனையோ முஃமின்கள், முஃமினாத்துகள் இந்த சமூகத்தில் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழலை எப்படி அவர்களுக்கு உதயமானதுன்னு கேட்டா, இறையச்சத்தோடு பேணக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வலியுறுத்தி காட்டினார்களோ அதனுடைய அடிப்படையில், அதனுடைய வெளிச்சத்தில் உருவானது என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, நான் நினைத்து பார்க்க வேண்டும். 7வது ஆண்டு விழா, 4வது சனது இல்ல. அப்ப அப்படி பார்க்கும்போது எத்தனை பிள்ளைகள் இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை கற்று மார்க்கத்தை படித்து மாணவியினுடைய சுன்னத்து நபவியாவை கற்று மார்க்கத்துல் ஷரியத்தை அவர்கள் படித்து இன்று குடும்பங்களில் அவர்கள் பல பகுதிகளில் அவர்கள் பசிக்கக்கூடிய இடங்களில் தீனுடைய தஅவத்தினுடைய பணிகள் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றில் குறைந்தபட்சம் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேயாவது 5 நேரம் தொழுது குர்ஆனை ஓதி கனவுக்கு கட்டுப்பட்டு மார்க்க சம்பந்தமான விஷயங்களை அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது எதுன்னு கேட்டா, அந்த முகலிசான நல்லவர்களுடைய செயல்பாடுகளும் அதன் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணங்களும் தான், அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களை, இத்தகைய ஒரு சூழ்நிலையை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கற்று அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அத்தகைய ஒரு பணி, சிறப்பான ஒரு பணியை இந்த சமூகத்தில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக நம்முடைய KMA இருக்கிறது. அந்த KMA கட்டிடம் இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் இருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக உங்களை போன்ற நல்லவர்கள் இருக்கிறீர்கள். அத்தகைய ஒரு தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதொரு மனிதனையும் நாம் குறைந்த எண்ணத்தை நம்ம இடம் போட்டு விடக்கூடாது. ஏதொரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, இனி ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதன் குறைந்த எடை போடுவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. காரணம், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களை சிறந்தவர் யாரு கேட்டா இறையசத்தோடு பேணக்கூடிய நல்லடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது ஆலிம்களும் இருக்கலாம், ஆலிம் அல்லாதவர்கள் இருக்கலாம், மாணவர்கள் இருக்கலாம், மாணவிகளும் இருக்கலாம். ஏன் நம்முடைய பகுதிகள் வசிக்கக்கூடிய பார்ப்பதற்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு மனிதர், எந்த விதமான ஒரு நல்ல ஒரு ஆடையோ அல்லது ஒரு சுத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கூட, ஒருவேளை அவர் அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருப்பார், துஆவிற்கு முஸ்தஜாபாத்தாக இருப்பார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் செய்திருக்கக்கூடிய இந்த பணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஒப்புக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய முறையில் அல்லாஹ் ஆக்கல் அளிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இனியும் சிறப்பான முறையில் இந்த செயல்பாடுகள் செயல்படுத்துவதற்கு நாம் என்னவெல்லாம் முடியுமோ, நம்முடைய உடலால், நம்முடைய பொருளால்,
நம்முடைய செயல்பாடுகளால், நம்முடைய எண்ணத்தால், நம்முடைய துஆக்களால் எப்படியெல்லாம் இதற்கு உதவிகரமாக இருக்க முடியும் அத்தனை உதவிகளும் இன்ஷா அல்லாஹ் இனி நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டும். எத்தனை நல்லவர்கள் ஒரு நேரம் உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடியவங்க இந்த ஸ்தாபனத்துக்காக உதவி செய்திருக்கிறார்கள். பல சிரமங்கள் இருந்தும் கூட தன்னுடைய சிரமங்களை ஒதுக்கி வைத்து விட்டு இது உம்மத்துடைய விஷயம் என்பதை கவலை கொண்டு நமக்காக வேண்டி மாறி வழங்கவில்லை இருக்கிறார்கள். நமக்கு உபகாரமாக எதுவும் செய்வதற்கு இல்லை. அவர்களுக்கு உபகாரமாக செய்வதற்கு ஒன்றை விட்டு மட்டும்தான் அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்கள் நலனுக்காக வேண்டி நாம் பிரார்த்திப்பது, அதற்காக வேண்டி நாம் எண்ணுவது, அதற்காக வேண்டி நாம் பிரார்த்திப்பது. எனவே அத்தகைய ஒரு எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்லடியார்களே அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். ஊர் பேர் தெரியாதவர்கள், எங்கேயோ இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த ஹாதியாவுடைய அல்லது கேஎம்என் கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களுக்காக வேண்டி, மஸ்ஜிதுக்காக வேண்டி உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான ஹைரும் பரக்கத்தும் ராஹத்தும் சலாமத்தும் அல்லாஹ் தந்தல் பாரிப்பானாக. கூட்டத்தில் விஷயத்தை சொல்லித்தானாக வேண்டும். இதற்காக வேண்டி தங்களுடைய பிள்ளைகளை 3 வருடங்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய பாக்கியத்தை வந்து கொடுத்திருக்கிறார். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அல்லாஹ் தௌஃபீகை தருபவன். அது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பார். நீங்கள் நினைத்து பாருங்கள், மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கக்கூடிய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் மதீனாவுடைய ஹிஜ்ராவுடைய வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுல்லு சபீலஹா ஃபஇன்னஹா மஅமூரா ஃபஇன்னஹா முல்ஹமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில கட்டளைகளை அல்லாஹ் தஆலா பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார், அதற்கு என்று சில வகைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அதற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இறைச்செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விதமான அவசியம் இல்லை. நீங்கள் அதை விட்டு விடுங்கள். வஹுல்லு சபீலஹா, அதை அதே சூழ்நிலை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற போது கடைசியாக சையதுனா அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஏழையான ஒரு சஹாபி பெருமகனார், அந்த சஹாபியுடைய வீட்டிற்கு முன்னால் போய் அந்த ஒட்டகம் படுத்துக் கொண்டது என்ற ஒரு வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒட்டகம் மாணவியை நேசித்ததனுடைய அளவு எவ்வளவு என்று தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஒரு சூழல் வருகிற போது அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற தகவலை தெரிந்ததற்கு பிறகு அது பிறகு உணவும் கூட அருந்தவில்லை, அது தண்ணீர் பருகவில்லை. அதே சூழ்நிலையில் அதனுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இறந்ததாக வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்று தெரியுமா? இன்றும் அது பேசப்படுகிறது என்று சொன்னால், நாளை சுவனத்தில் மாணவியினுடைய வாகனமாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் நல்லடியார்களே அந்த ஒட்டகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய தௌஃபீக் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய அருளை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த கல்விக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிற போது அல்லாஹ்வுடைய இந்த தீனை ஹயாத்தாக்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பும் பெரிய ஒரு தௌஃபீக்கும் பெற்றவர்கள். காரணம், அந்த தொழுகையின் ஷரத்துகள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார், மார்க்கத்தினுடைய சட்டங்கள் விளக்கப்பட்டிருக்கிறார், குர்ஆனுடைய விளக்கங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறார், மஸ்ஜித் மாநபியினுடைய சுன்னத்தின் நபவியா அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்களுக்கு அர்த்தமாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் குடும்பத்திலும் ஒரு சமூகத்திலும் சீர்திருத்தம் பெறக்கூடிய முறையில், அவர்கள் இம்மை மறுமை பயனளிக்கக்கூடிய முறையில் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக வேண்டிய கல்வி போதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு தௌஃபீக்கை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் தீனோடு அல்லாஹ்வுடைய அறநெறியோடு அதை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களை காலமெல்லாம் நிலைப்படுத்தி ஈமானை சலாமத்து பெற்றவர்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நம்மை அல்வாலிப்பானாக என்று கூறி வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.